பேராண்டி, இதான் நம்ம குலதெய்வ கோயில். நம்ம குடும்பத்துல குழந்தை பிறந்தா இங்க வந்துதான் முடி இறக்கி காது குத்துறது வழக்கம். உன் விஷயத்துலதான் இதெல்லாம் நடக்கல. அதனாலதான் உனக்கு என்னமோ இவ்வளவு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏங்க, கோயிலுக்கு வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் பேரனுக்கு ஒரு குறையும் வராது. ராஜா கணக்கா இருப்பான் தெரியுமா? போங்க போங்க, பாத்து பையன் வாங்க. என்னம்மா உங்க பேரனா? ஆமா ஆமா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. ஏய், என் பேரனுக்கு திஷ்டி போடாதடி. கூறு கட்டவள, சாமி கும்பிட்டாமா போனோமான்னு இருக்கணும். அந்த இடத்துல சினிமா கினிமானிட்டு போ போ போ, போய் சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போய் வேலையை பாருங்கடி. பாத்து பாத்து பையன் வாங்க. தம்பி, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியம் உத்தமன், பேசாம வாங்க. நானே வேற ஒரு நினைப்புல இருக்கேன். ஓகே, கூல் கூல் கூல். ஐயா வணக்கம். வணக்கம்பா. வேற ஊர்ல இருந்து வந்தவன பெரியவருக்கு நடையில கம்பீரத்தை பத்தியா இருக்காதா பின்ன? என்னதான் பொண்ணு பேத்தி மாப்பிள்ளைன்னு இருந்தாலும் பேரனாலே ஒரு கெத்து தானையா? வாங்க வாங்க, என்ன எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். ஆமா, ஊர்ல இருந்து உறவுக்காரங்களா வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா பூசாரி, இது என் பேராண்டி. பல வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். அதான் குலதெய்வத்தை காமிச்சிட்டு ஒரு பொங்கலை வச்சுட்டு இவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு என்னங்க, ஆனந்தமா பண்ணிக்கலாம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி. சாமி, நான் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னு ரொம்ப குழப்பமாயிட்டு இருந்தேன். ஆனா நானா வரல, நீதான் வசுவை என் கண்ணில் காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஊரை விட்டு நான் போகும்போது வசு கூட தான் போகணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். பூதநாதாஜ வித்மஹே பவபுத்ராய தீமஹே தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத். ஸ்ரீ ஐயனாரப்ப சுவாமினே நமஹ. சர்வமங்கள ஆனந்த கற்பூர கோலாகர தீபம் தரிசயாமி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வெளியில பொங்கல் வச்சுட்டு வாங்க, படையில போட்டு பூஜை பண்ணிடலாம். அதை கொடுத்துருங்க. சரி பூசாரி. போங்க போங்க போங்க. அத்தா, என் பேரனுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். என்னம்மா, பொங்கல் எல்லாம் வச்சாச்சா? வச்சாச்சு சாமி. தம்பி, பின்னாடி தீர்த்த குளம் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்தது. தீர்த்தத்தை தொட்டு தள்ள தெளிச்சிட்டு வாங்க. உங்களை பிடிச்ச காத்து கருப்பு தீட்டு தோஷம் எல்லாம் போயிடும். அப்புறம் என்ன, பூசாரி சொல்லிட்டாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வந்துடலாம். தாத்தா, நீங்க எதுக்கு வயசான காலத்துல படி ஏறி இறங்கணும்ல? தம்பியை நான் கூட்டு வந்துடுறேன். அட அது இல்லப்பா, நீங்க இருங்க, இளவட்ட பிள்ளைங்க போயிட்டு வரட்டும். முந்திக்கிட்டு ஓடுறீங்க. பாட்டியே சொல்லிட்டாங்க, நல்லபடியா போயிட்டாங்க. போங்க வரேன் பாட்டி. போங்க. வாடி, வாமா. என்னம்மா, உங்க வீட்டுக்காரன் வரலையா? இதோ வருவார் மாமா. சரி போலாமா? வாங்க தம்பி வாங்க, கோலம் இந்த பக்கம் தான் இருக்கு, போவோம். ஐயோ, நான் என்ன சின்ன குழந்தையா? தனியா போக தெரியாது எனக்கு. எல்லாம் போவீங்க, ஏன்னா நீங்க எதையும் பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல. என்ன முறைக்காதீங்க, உங்க இஷ்டம் போல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரம் தம்பி. என்னமோ ஃபீல் பண்றாரு. யாரு இவன்? ஏதோ யோசிச்சுக்கிட்டே போறான் பாரு. ஊருக்கு புதுசா இருப்பான் போல. இந்த கட்டைய நல்லா தண்ணி தெளிச்சு அணைச்சிட்டு பொங்கல் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருங்க.
என்னையா 2 குடும்பமும் ஒரே நேரத்துல வந்திருக்காங்க? இவர் கீரின்னா அவர் பாம்பாச்சே. அதை பத்தி உனக்கே கவலை? பெரிய மனுஷன் களத்து மெட்டில் எப்படி இருக்கணும், கோயில் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். நீயும் நானும் சொல்லித்தர தேவையில்லை. எதுக்கு அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ஜோதியை பார்த்துட்டு போவோம். வாங்க. அது இல்லம்மா, ஒரு நல்லது போலத்துக்கு கோயிலுக்கு வந்தா இவங்க மூஞ்சில முழிக்க வேண்டியதா இருக்க. ஐயோ பைய எதுக்கு கத்துறீங்க? வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஊர் தலைக்கட்டு குடும்பம் மொத்தமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? என்ன பூசாரி, யார் வந்தா எனக்கு என்ன, யார் வராட்டி எனக்கு என்ன? நாங்க விதை நெல்ல சாமி பக்கத்துல வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயா, உங்களுக்குள்ள பகை இருக்கலாம், ஆனா எப்ப சாமி சன்னதி முன்னாடி வந்துட்டீங்களோ அப்பவே சாமிக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவன் மனசு வச்சான்னா 1 2 ஆக்குவான், 2 1 ஆக்குவான். வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வாடி. விதை நெல்ல பூசாரிட்ட குடுமா குடுமா குடு. சதமானம் பவதி சதாயத் புருட சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி தனம் தானியம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. ஏண்டா லேட்டு? இல்ல பக்கத்துல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தானே. இந்தாம்மா, தீர்த்த குளத்துல போயிட்டு உன் கையால ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துட்டு வா. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதமும் விதனலும் தரேன். அதை கொண்டு போய் விதைங்க. இந்த வருஷம் வழக்கம் போல விளைச்சல் அமோகமா இருக்கும். வாங்கிக்கோமா. சரி. வசு 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 வசு. ஐயோ, குளத்துக்குள்ள யாரோ விழுந்துட்டாங்க. வாங்கப்பா வாங்க, சீக்கிரம் வாங்க. குளத்துல விழுந்துட்டாங்களா? ஏய், கூப்பிடுற இரு. நம்ம தம்பியா இருக்குமோ? வாமா போய் குடு. ஆமா வாங்க பூசாரி. குடுமா குடுமா. என்னாச்சுப்பா? எப்படிப்பா விழுந்த? தம்பி தம்பி என்னாச்சு தம்பி? என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க. மசு, ஏன் தம்பி ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? இதுதான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களை தனியா விட மாட்டேன்னு. சொன்னா கேக்குறீங்களா? நான் மசுவை பார்த்தேன். நான் என்ன தம்பி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? உத்தமன், நான் அவளை தண்ணி எடுக்க வரும்போது பார்த்து உத்தமன். இங்கதான் கோயில்ல எங்கேயாவது இருப்பா. தேடுவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க தம்பி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். வித்மஹே பௌத்ராய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத். வசு, தம்பி என்ன தம்பி நீங்க வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி. சாம்ப பரமேஸ்வரா, ஈஸ்வரா வாங்கிக்கம்மா. இந்தாம்மா, ஐயனாரப்பன் அருளால இந்த வருஷம் விளைச்சல் அமோகமா இருக்க போறது. இந்தாம்மா வாங்கிக்கம்மா. வாங்க வாங்கம்மா. தம்பி வசு, வசு தம்பி. வள்ளியம்மா அங்க பாரு. வசு தம்பி. என்னங்க வசு? வள்ளியம்மா பேரனை பாத்தியா? எந்த கோயிலுக்கு வந்து அவனுக்கு சரியாகும்னு நினைச்சோமோ அதே கோயில்ல அவன் படுற பாட்டை பாரு.
சாமி அவனை நீயே உன் கண்ணால பாருயா. என் நெஞ்சு துடிக்கிற மாதிரி உன் மனசு துடிக்கலையா? ஐயோ என்னங்க இது, சின்ன புள்ள மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. வியாதின்னு வந்தா 3-4 நாள் இருந்துட்டு தான் போகும். கெட்ட நேரம்னு வந்தா கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் ஆட்டி படைக்கும். ஆத்துல எவ்வளவு வெள்ளம் போனாலும் ஏதாவது ஒரு கட்டை கடிச்சிட்டா போதும், அதை புடிச்சிட்டு கரை சேர்ந்துருவோம் இல்லையா? அது மாதிரி தாங்க அந்த சாமியை நம்பிட்டா எந்த பாதிப்பு வந்தாலும் அதுல இருந்து நம்ம நிச்சயமா கரை சேர்ந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? தம்பி சொன்ன கேளுங்க தம்பி. வசு மேடம் இங்க இருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா? ஐயோ உத்தமன், இத்தனை வருஷமா என் கூட தானே இருக்கீங்க. எப்பயாவது நான் வசுவை பாத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த ஊர்ல பார்த்தேன் உத்தமன். என்னாச்சு தம்பி? அதனாலதான் சொல்றேன். ஐயோ வசு தம்பி இப்பதானே பாத்தீங்க. பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எங்க போயிருக்க போறாங்க? அதான் புரியல உத்தமன். இப்பதான் பார்த்து. ஒருவேளை கோயில் வாசல்ல இருப்பாளோ? வாசல் உத்தமன் தம்பி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வசு தம்பி வசு, ஏ வசு தம்பி சொல்ற கேளுங்க தம்பி. தம்பி சும்மா இருங்க தம்பி. பாருங்க எல்லாரும் பாக்குறாங்க தம்பி. பாக்கட்டும் உத்தமன். ஒரு நல்ல மனைவியோட மதிப்பு தெரியாம அதை தொலைச்சிட்டு தேறானேன்னு எல்லாரும் பாக்கட்டும். தம்பி ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க பாருங்க தாத்தாவும் பாட்டி உங்களை பார்த்து மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் சமாதானம் ஆகுங்க தம்பி. ஐயோ வாங்க வாங்க, என்னன்னு பாப்போம் வாங்க. ஐயோ என்னையா இது, என்னப்பா? ஐயோ சாரி தாத்தா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம். என்னடா பேராண்டி இப்படி சொல்லிவிட்ட? நீ என் கூட இருக்கிறதே ஒரு வரம்டா. அத போய் நான் அவமானமா நினைப்பேனா? சொல்ற பேராண்டி. குலதெய்வம் கோயில்ல வச்சு சொல்றேன், இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்வ. ஆமாப்பா. எதை பத்தியும் கவலைப்படாத ராசா. உனக்கு ஒரு குறையும் வராதியா. வா கண்ணு போலாம் வா. போப்பா. என்னையா எல்லாம் வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். அப்பவே வந்துட்டாங்கய்யா. ஐயா எங்க எல்லாரையும் சீக்கிரம் வாங்க, வெதநெல்லு போடணும்னு சொன்னீங்க. நல்ல நேரமே முடிஞ்சிடும் போல இருக்கு. அடா உனக்கு எதுக்குமா அந்த கவலை? என் பேத்தி அன்பு செல்வி வர நேரம் தான் நல்ல நேரம். அவ கை தொட்டு வித நெல்லை எடுத்து குடுக்கற நேரம் தான் முகூர்த்த நேரம். அதோ என் பேத்தி எவ்வளவு அழகா வர பாரு. வாமா ராசாத்தி, உனக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன பேச்சு? வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஏமா ஒரு நாள் பார்த்தா பஸ்ல டிக்கெட் குடுக்கற, இன்னொரு நாள் பார்த்தா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற. அது மட்டுமா, அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் சப்ளையரா வேற ஆயிடுற. என்னதான் உன் கணக்கு? அதுதான் அன்பு செல்வி. பஸ்ஸும் நம்ம பஸ் தான், பெட்ரோல் பங்கும் நம்மளது தான், ஹோட்டலும் நம்மளது தான். அன்பு செல்வி அங்க வேலை பாக்குறவங்களை எல்லாம் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி தான் பாக்குறா. அங்க எல்லாம் யாரு லீவு போட்டாலும் அந்த அவதாரத்தை என் பொண்ணு எடுத்துருவா. கண்டக்டர் லீவு போட்டா இவ கண்டக்டர் ஆயிடுவா. பெட்ரோல் போட ஆள் இல்லையா, இவளே பெட்ரோல் போட்டுருவா. ஏன், ஹோட்டல்ல சப்ளை பண்றதுல இருந்து கல்லால உட்கார்ற வரைக்கும் எல்லா வேலையும் அவளே பாப்பா. சில நேரம் இந்த 3 வேலையும் சேர்த்து இவளே செஞ்சிருவா. இன்னைக்கு நீ லீவ் போட்டேன்னு வையேன், உனக்கு பதிலா அந்த வேலையும் இவளே பாத்துருவா. எப்படி சௌகரியம்? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவங்க என்னைக்கு எங்க கிட்ட முதலாளி மக மாதிரி பழகிருக்காங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க. எங்களுக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் முதல்ல அவங்க தானே ஓடி வராங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நாளைக்கு இவங்களை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்பா, யாராவது நம்மள பத்தி நல்லத சொன்னாங்கன்னா கண்டுக்காத மாதிரி இருக்கணும். குறை சொன்னாங்கன்னா என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்கணும். அதை விட்டுட்டு பகுமானமா பேசுறாங்கன்னு சுகமா கேட்டுக்கிட்டு பெருமைப்படக்கூடாதுப்பா. என்ன தாயே அப்படி சொல்லிட்டு? உண்மையை தானே சொன்னோம். தாயே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வீட்டுக்கு போனதும் குழந்தைக்கு சுத்தி போடு. ஊரு கண்ணே அவ மேலதான் இருக்கு. பெரியவங்க சொல்றீங்க, கட்டாயம் செய்யறேன். சரி சரி, நேரமாகுது. அம்மாடி
உன் கையால வித நெல்ல தூவி ஆரம்பிச்சு வை. போ. என்ன தம்பி இங்க வந்து நிப்பாட்டீங்க? ஒரே குழப்பமா இருக்கு உத்தமன். அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தானே. இப்ப என்ன புதுசாவை பாக்குறோம்? அப்படி இல்ல உத்தமன், இருக்கு ஆனா இல்ல. என்னங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பின்ன என்ன உத்தமன், பசுவை நான் பாக்குறேன், ஆனா உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அவ காணாம போயிடுறா. நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. வர வர என் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு உத்தமன். பேசாம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். தம்பி, இந்த ஊருக்கு நாம வந்ததே நீங்க ரிலாக்ஸ் ஆகணும்ன்றதுக்காக தான். நீங்க என்னடானா முன்னாடி இருந்ததை விட இப்ப பரபரப்பாயிட்டே இருக்கீங்களே. நான் என்ன வேணும்னேவா பண்றேன் உத்தமன்? புரியுது தம்பி, ஆனா சில விஷயங்களை உடனே நிறுத்தக்கூடாது. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கினா கொஞ்ச தூரம் ஓடிதான் போய் நிக்கணும். இல்லனா குப்புற கவுந்தடிச்சு மண்டை தான் உடையும். அப்படிதான் நீங்க 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ திடீர்னு நிறுத்தினா சில பல பிரச்சனைகள் வராதா? அதுக்காக தான் அது வழியிலேயே போய் அதை சரி பண்ணணும். ஏன் உத்தமன் வெறுப்பேத்துறீங்க? இந்த ஊர்ல தான் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வாங்குனதை நீங்க சொல்லவே இல்ல. அதெல்லாம் ரகசியம் தம்பி, சொல்லக்கூடாது. சரி சரி, வாங்க குடிப்போம். வாங்க. இருங்க தம்பி, பதட்டப்படாதீங்க. இத பாருங்க, இத நீங்க போதைக்காக குடிக்க கூடாது. ஒரு மருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு குடிக்கணும். ஐயோ உத்தமன், நீங்க தீர்த்த மாதிரி குடிங்க. குடிச்சிட்டு தலையில தேய்ச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. எங்க உட்கார்ந்து குடிக்கலாம்? உத்தமன், அதோ அங்க போலாம். வாங்க, லொகேஷன் தான். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? உட்காருங்க. சொர்க்க பூமி, இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி இருக்கு இடம்? சூப்பரா இருக்கு உத்தமன். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி லொகேஷன் தான் கரெக்ட். இந்தாங்க தண்ணி. என்ன தம்பி பொசுக்குன்னு குடிச்சிட்டீங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இத மருந்து மாதிரி சாப்பிடணும், அதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. என் நிலைமை உங்களுக்கு புரியாது உத்தமன். என் வசுவை நான் பார்த்தேன் உத்தமன். ஐயோ தம்பி, அத மறக்கிறதுக்கு தானே இந்த மருந்து கொடுத்தேன். சரி ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறதுனால இன்னும் ஒரே ஒரு பெக்கு தான். ஓகே போதும். இதே அப்படியே குடிச்சிட்டீங்களா? நான் வசுவை உயிருக்குயிரா லவ் பண்ணேன் தெரியுமா? அதான் தெரியுமே தம்பி. அப்படி இருக்கும்போது அவ என்னை விட்டுட்டு போயிட்டா உத்தமன். உயிர் இல்லைன்னா உடம்புக்கு பேர் என்ன உத்தமன்? நீங்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சொல்றேன். அதான பார்த்தேன். போனோம் உத்தமன், போனோம். சரிதான். போன மாதிரி 5-6 வருஷம் வாழ்ந்துட்டேன். இனி அப்படி இல்ல உத்தமன். இந்த ஊர்ல நான் வசுவை பார்த்துட்டேன். அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்.
அட்லீஸ்ட் இதை சாப்பிடுற கொஞ்ச நேரமாவது இதெல்லாம் மறக்கலாம்ல. நாங்க வயலுக்குள்ள செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டோம். நீங்க என்னடானா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வசு, இது உனக்காக, உன்னை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக. ஏய், அந்த கல் எடு. இந்தா. தம்பி பாட்டில் உடைஞ்சிருச்சு.